சமீபமா சைபர் குற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. பார்சல் அனுப்பப்பட்டு அதுல உங்களுடைய ஆதார் எண் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நூதன முறையில அதிகமான சைபர் திருட்டுகள் நடந்துட்டு வருது. அப்படி ஒரு மூதாட்டி 4 கோடி ரூபாயை இழந்திருக்காங்க. மும்பையை சேர்ந்த 77 வயதான மூதாட்டி ஒருத்தவங்க தங்களுடைய வீட்டுல இருந்திருக்காங்க. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த கால் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. அதை அவங்க அட்டன் பண்ணி பேசும்போது உங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தி தாய்வானுக்கு ஒரு பார்சல் போயிருக்கு. அந்த பார்சல்ல ஏடிஎம் கார்டு இருந்திருக்கு, கொஞ்சம் துணிகள் இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் இருந்திருக்கு. இதனால உங்களுடைய பார்சலை வந்து நாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதற்காக உங்ககிட்ட விசாரணையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த மூதாட்டி ரொம்பவுமே பயப்பட்டு இல்ல நான் அந்த மாதிரி எந்த பார்சலுமே அனுப்பல. இது வந்து என்னோட நேம தவறா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த மூதாட்டி கிட்ட பேசின நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படியானா உங்களுடைய பேர் வந்து தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா உங்களுடைய ஆதார் கார்டு தான் இருக்கு. அதனால நீங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேஷனுக்கு வந்து நாங்க ஆஜராகணும் அப்படின்னு கேட்கவும், ஸ்டேஷன்ல அல்ல, நாங்கள வந்து உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கைப் கால்லயோ வாட்ஸ்அப் கால்லயோ தொடர்ச்சியா உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அவங்கள வந்து பார்த்து பேசுற மாதிரியான ஒரு ஆப் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும். நீங்க வேற எந்த விதமான செயல்லையுமே ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். இது வந்து ஸ்கைப் கால் மூலமா நடக்கும்.